புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பச்சிளம் குழந்தை விற்கப்பட்ட வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட கண்ணன் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள வேலூர் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த காஜி முகமது ஆயினா பேகம் தம்பதிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஏற்கனவே குடும்ப கஷ்டத்தில் இருந்த அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததால் இக்குழந்தை வளர்ப்பதில் மேலும் சிரமமாக இருப்பதாக அக்கம்பக்கத்தினர் சிலரிடம் கூறியுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அப்பகுதியைச் சேர்ந்த கண்ணன் பெண் குழந்தையின் பெற்றோரிடம் லாவகமாக பேசி தமக்கு தெரிந்தவர் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றும் இந்த குழந்தையை அவரிடம் கொடுத்தால் 1 லட்சம் வாங்கி தருவதாக கூறியதை தொடர்ந்து சிரமத்தில் இருந்த பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குழந்தை வாங்குபவரை சமத்துவபுரம் அழைத்து வந்த இடைத்தரகர் கண்ணன் பேசியபடி 1 லட்சம் குழந்தையின் பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு குழந்தையை விற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சைல்ட்லைன் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு அதிகாரிகள் குழந்தையின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் வறுமைக்காக தன்னுடைய குழந்தையை விற்றது தெரிய வந்தது. இதுகுறித்து விராலிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.